பிரபாகரன் இருக்காரா? வணக்கம். அடட, சுந்தரேசன் சாரா? என்ன விஷயம்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ற? டிரைவரா இருக்கேன். 4 வருஷத்துக்குள்ள ஆளை அழைச்சு முடிய நடிச்சு போச்சே. முதல் சம்சாரம் போயிட்டா கவலை, 2வது சம்சாரம் வந்துட்டா சந்தோஷம். போனவளுக்கு 50, இருக்கிறவளுக்கு 50. அதை விடுங்க, நீங்க என்ன சமாச்சாரமா வந்தீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம். பிரபாகரன் எனக்கு 20 வருஷம் பழக்கம். பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். எந்த பணக்காரன் பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான்? ஆனா அம்மா அப்படி இல்ல, மகராசி. பழசையெல்லாம் அப்படியே மனசுல வச்சிருக்காங்க. அவங்கள போய் பாருங்க. எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன், கதவு திறக்கவே மாட்டேங்குது. கட்டிக்கிட்டு இருக்கிறது என் நெத்தியில. கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உலக மாதிரியே இருக்கு உன் நெத்தி. இருக்கும், உள்ள வாங்க. என்ன ரொம்ப சலிச்சுக்கிற? என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். இப்ப அதையா கேட்டேன்? நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு. ஒரு வாந்தி உண்டா, ஒரு இடுப்பு வலி உண்டா? இப்ப என்ன உனக்கு இடுப்பு வலிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. திரும்ப எதுக்கு? இடுப்புலயே மிதிக்கிறேன், வலிக்கும். மிதிப்பீங்க. ஒரு குழந்தைக்கு வழிய காணோம், போய் அரச மரம் ஆலமரம் ஏதாவது சுத்திட்டு வாங்க. நான் ஏண்டி அரச மரம் சுத்தணும்? இதே மாதிரிதான் என் முதல் சம்சாரம் கேட்டா, குழந்தை இல்லைன்னு. 12 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது. நான் குறிஞ்சி மலர் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மலருவேன். இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? போய் உங்களை 2ஆம் தரமா கட்டிக்கிட்டனே, என்ன சொல்லணும்? நானா உன்னை கட்டிக்கிட்டேன்? உங்க அப்பன் தான் என்னை கட்டி வச்சுட்டான். என் முதல் சம்சாரம் செத்த உடனே நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு வைராக்கியமா இருந்தேன். உங்க அப்பா என்கிட்ட வந்து, தனியாவே இருக்கீங்களே, சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீடு இல்லையான்னு சொன்னேன். சரி, குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு கேணி இல்லையான்னு சொன்னேன். சரி, ராத்திரிக்கு கைகால் அமுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான். ஏன் உங்க வீட்டு பொண்ணு இல்லையான்னு சொன்னேன். விளக்கமாத்தாலே 2 அடி அடிச்சு உன்னை எனக்கு கட்டி வச்சுட்டான். இந்த விளாவரி கொண்டும் குறைச்சல் இல்ல. அது சரி, என் அன்பு தம்பி எங்க? அவர்தான் வெள்ளக்காரன் கம்பெனியில வேலை செய்யறவராச்சே, கரெக்டா வந்துருவாரு. அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி. போதும் சிரிங்க. அண்ணன் தம்பி பாசம்னா இப்படித்தான் இருக்கணும். இது ஏன் சட்டை இல்ல? ஆமாண்ணே. என்னங்க, உங்க சட்டை உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இது ஏன் வாட்சாச்சே? ஆமாண்ணே. என்னங்க, உங்க வாட்ச் உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு. இது என் பேண்ட் இல்ல? ஆமாண்ணே. என்னங்க, உங்க பேண்ட் உங்க தம்பிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு. மொத்தத்துல உங்களுக்கு எல்லாமே உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் போல இருக்கு. ஆமா அண்ணி. என்னங்க இது மேல கை வைக்கறான்? வெள்ளக்காரங்க கம்பெனில வேலை பார்க்கறான்ல, சோசியலிசமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றான். எங்க கம்பெனி முதலாளி ஒரு வெள்ளக்காரன், முதலாளி அம்மா ஒரு வெள்ளக்காரி. எங்க ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எங்க முதலாளி அம்மாவை தொட்டு தான் பேசுவோம். அந்த அளவுக்கு நாங்க சோசியலா பழகுவோம். நீங்களும் வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணணும் அண்ணி. தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு ஒரு புருஷன் தான். ஆனா வெள்ளக்காரனை ஃபாலோ பண்ணா அவங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்கு 4 புருஷன் இருக்கலாமா? அது எப்படி? குடும்பத்துல குழப்பம் வந்துரும். நம்ம குடும்பத்துல குழப்பமே வராது. அப்படியா? சரி வாங்க குழந்தைனாரே, ஒற்றுமையா இருப்போம். இதுல என்ன தப்பு? உட்காருங்க, சாப்பிடுவோம். அண்ணே, சாப்பிடணும்னு தோணுது, ஆனா எப்படி சாப்பிடணும்னு தெரியலையே. எல்லாரும் மாதிரி வாயில தான். கையில கட்டு போட்டிருக்கேன் பாருங்க. இட்லி சாப்பிடுறது எப்படி? இது என்ன கட்டு? மறந்து போய் மிஷினுக்குள்ள கைய விட்டேன். சரி, தம்பிக்கு ஊட்டி விடு. என்னங்க, நான் ஊட்டி விட்டேன்னா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? தப்பாவே நினைக்க மாட்டாங்க. அவங்க கிடக்குறாங்க. பொண்டாட்டிய எப்பவுமே புருஷன் சந்தேகமாவே நினைக்க கூடாது. நீ ஊட்டி விடு. சரி, நீங்க சொல்றீங்க. கொழுந்தனாரே ஆ காட்டுங்க. எனக்கு ஆ காட்டு. ஆ ஆ ஆ. நம்ம குடும்பமே ஒரு பாசமலர் குடும்பம். அதுக்காக மலர்களை போல் பாட்டு பாடுறாரு. விடிஞ்சிரும். வேற வேலையில இருக்குப்பா. ஆரம்பத்துல என் தம்பி கூட இப்படிதான் கையில கட்டோட வந்தான். கடைசியில என் பொண்டாட்டியே இழுத்துன்னு ஓடிட்டான். 100 மில்லி குடியா? லைட்டா சாங்கா? யோ, இது என்ன டீ கடையா? சாராயம் குடியா? யோ, பரவலா குடியா? சேஸா? சியர். டிசி பிசி. ஐயா, பிசியா? ஐயா, ஓடாதீங்க ஓடாதீங்க. எப்படியா ஓடாம இருக்க முடியும்? பிசி வராரமே. என்ன தெரியல? யாரு? அண்ணன் தாங்க சாராய தந்தை. தந்தையா? அப்ப சாராய அம்மா யாரு? இவங்க சம்சாரம். நீ யாரு? நான் சாராய சின்ன தந்தை. இதுக்கெல்லாம் வருஷா? உங்க கொள்கை என்ன? சாராயம். அடாடாடா, அருமையான கொள்கை. அப்ப உங்க சின்ன என்ன பாட்டா? இவரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. ஃபாரின்லயா பாத்துருக்க போற? சாராய கடையில தான் பாத்துருப்பேன். பாத்திருப்பியா? ஆனாவே வரல.
எல்லாமே எஃப்எல் போட்டு பேசுறாரு. எல்லாம் எஃப் போட்டு தாங்க பேசுவாரு. இது என்ன பிரமாதம், 3000 போட்டிருக்காருங்க. பேங்க்ல பணமா? சாராயத்தை வாயில போட்டிருக்காருங்க. முட்டை போடுங்க முட்டை போடுங்க. முட்டை போடுறதுக்கு என்ன சத்துணவு கூடமா? ஆமா டிசிபிசி. உட்காருங்க உட்காருங்க, உங்களுக்கு தான் சொன்னேன். பிசி நினைச்சு அழுகிறியா? என் தம்பிய நினைச்சு அழறேன். ஏன்? என் தம்பி சொன்னா, ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறீங்க, உங்களுக்கு வயசும் ஆயிடுச்சு, வழுக்கையும் விழுந்துடுச்சு. எதுல? தலையில தான். சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிங்கோன்னு சொன்னான். உன் மேல உள்ள பிரியத்துல சொல்லிருப்பாயா? அப்படி நினைச்சுதானையா நானும் கல்யாணத்தை பண்ணேன். கல்யாணம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கு தெரியாதா? முதலிரவு நடந்திருக்கும். அதுதான் இல்ல, முதலிரவு நடக்கிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என் தம்பி இழுத்துல ஓடிட்டாயா. அட பாவி! ஓடந்தான் ஓடனா, என் கண்ணுல படாம ஓடி இருக்க கூடாதா? இதே சாராய கடையில என் பொண்டாட்டி இழுத்துட்டு வந்து என் தம்பி தண்ணி அடிக்கிறாயா. என்ன பாத்துக்கிட்டா இருக்கீங்க? சீக்கிரம் மில்லே வாங்குங்க. இல்ல அண்ணன் அடிக்கடி வர்ற கடையாச்சே, பாத்துருவாரோன்னு யோசிக்கிறேன். அவரு கிடக்குறாரு, அவர் வரதுக்குள்ள நம்ம சீக்கிரம் குடிச்சிட்டு போயிடுவோம். உங்களுக்கே ஓகேயா? இந்தாங்க புடிங்க, அடிங்க. 300 300 தூக்கிருங்கிறீங்களா? 200 அடிக்கிறீங்களா? எனக்கு 500 வேணும். அடடடடா, அண்ணி தண்ணியில என்ன முன்னேற்றம்! எங்க அண்ணன் அந்த அளவுக்கு நல்லா அது பழக்கப்படுத்தி. நானா பழகிக்கிட்டது. சுய கல்வி. புடிங்க, அடிங்க. நீங்க குடிங்க. ஏன்? அதுதானே பதிபக்தி. அத நீங்க சொல்றீங்களா? சீக்கிரம் குடிங்க, இல்லன்னா மனசு மாறிடுவேன். வேற யாரு கூடயாவது ஓடிடுவீங்கிறீங்களா? விட்டா 1000 மில்லி கேட்டுடுவேன். அடடடடா, அன்னைக்கு தண்ணியில நம்பர் ஏறிக்கிட்டே போகுது. சும்மா வளவளான்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. Cheers. கொழுந்தனார. அடியே! எங்க ஓடி போயிட்டாங்க? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிக்கு தண்ணி ஊத்தி குடிப்ப? எங்க காணா? எங்க காணா? ஓடி போயிட்டாங்களா? இந்த வீட்டுக்கு வர்றேன். ஏடிசிபிசி குடிக்கிறதே ஓச்சு, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. எங்கயா தோசை காணா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் கேட்டுன்னு வரணும். அட கையில கயிறு, கண்ணுக்குட்டி பின்னால வருதா? கண்ணுக்குட்டியா என்ன குட்டின்னு பாருங்க. பொண்டாட்டி பொண்டாட்டிய வீட்டுல எல்லாம் விட்டு வரணும். வீட்டுல விட்டுட்டு வந்தா தம்பி தள்ளிட்டு போயிருவாயா? தம்பி தள்ளிக்கிட்டு போயிருவானா? அட உனக்கு என்னையா தெரியும்? அனுபவப்பட்ட எனக்கு இல்லையா தெரியும்? என்னதான் இருந்தாலும் சம்சாரத்தை சாராய கடைக்கு கூட்டிக்கிட்டு வர்றது தப்பு. நல்லா உரைக்கிற மாதிரி கேளுங்க. உரைக்கிற மாதிரி சொல்றதுக்கு அவர் என்ன மிளகாயா? ஏண்டி, நான் இங்க உட்கார்ந்து இருக்கும் போதே எனக்கு முன்னாலே என் தம்பிய கூட்டிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்கன்னு நீ சொல்ல அவன் வாயை திறக்க, நீங்க சாப்பிடுங்கன்னு அவன் சொல்லும் போது நீ வாயை திறக்க. கடைசியில குடிச்சாங்களா இல்லையா? குடிச்சது மட்டுமா, 2 பேரும் கட்டி பிடிச்சாங்களே. அவங்க 2 பேரும் சாராயம் குடிச்சப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ஒரு கிளாஸ் சாராயம் குடிச்சேன். ஐயோ ஐயோ ஐயோ, பொய் பொய் பொய். ஏங்க நீங்க எல்லாம் பொண்டாட்டி புள்ளியோட பிறக்கலையா? பொண்டாட்டியோட பிறக்க முடியாது, அக்கா தங்கச்சியோட தான் பிறக்க முடியும். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இத பாருங்க, இந்த முட்டை மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த கடைக்கு வரல வரல வரல. அடியே, முட்டையை நசுக்கிட்டியடி, உள்ள இருக்க கொஞ்சம் செத்து இருக்கும். அவிச்ச முட்டையில குஞ்சு இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியாதாக்கும். போன வாரம் எங்க வீட்டு முட்டையில குஞ்சு இருந்துச்சே. அது போட்ட முட்டையா? பின்ன இது என்ன செஞ்ச முட்டையா? போங்கடா கூட்டையா. வந்துட்டானுங்க நியாயம் சொல்றதுக்கு. எரிச்சல கிளப்பாதீங்கடா. அண்ணி, அண்ணன் வீட்டுல இல்லையே. இல்ல. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தைச்சுக்கிட்டு இருக்கேன். என் இதயம் நார் நாரா கிழிஞ்சிருக்கு, அதையும் நீங்க தான் நீ தைக்கணும். என்னப்பா சொல்ற? ஒண்ணு அழு, இல்லன்னா சொல்லு. இன்னும் சொல்லவே இல்லையா? ஆஹா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்ன தப்பு பண்ணின? 3வது வீட்டு பொண்ணு மூக்கமாகிட்ட என் மனசை திறந்துட்டேன். நிஜமாவா? இதுல இல்லாம போய் சொல்லுவாங்க. அண்ணி, அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல, அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி முந்தானத்து காலையில வாக்கு கொடுத்துட்டேன். இங்க பாருப்பா, அத மட்டும் நீ மறந்துடு. ஏன்னா அந்த குடும்பத்துக்கும் உங்க அண்ணனுக்கும் ஏற்கனவே வெட்டுப்பழி குத்துப்பழி நடந்திருக்கு. அதனால உன் எண்ணம் நிச்சயமா நடக்கவே நடக்காது. முடியாது அண்ணி, முடியாது. நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது. அண்ணி, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, இளம் காதலர்களுக்கு கலங்கரை விளக்கம் மாதிரி. உங்ககிட்ட லைட் ஒண்ணுதான் இல்லையே தவிர, நீங்க தான் அண்ணி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சரி சரி, கல்யாணம் பண்ற முடிவுக்கு நீயே வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? ஆமா, கல்யாணத்தை எங்க வச்சிருக்க? இளிச்சவாய் போய் பூசாரியா இருக்கிற கோயில்ல தான். பக்கத்து கிராமத்துல முப்புடாரியம்மன் கோயில்ல வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்யாணத்தை செட் பண்ணிருக்கேன். நீங்க தான் அண்ணி ஊர்ல யாருக்குமே தெரியாம என் மூக்கமாவை தள்ளிட்டு வந்துடணும்.
தள்ளிட்டு வந்துடுறதா? கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் தள்ளிட்டு வந்துருங்க. அண்ணனுக்கு துரோகம் பண்றோமோன்னு நினைக்கிறப்பதான் என் மனசு சங்கடப்படுது. இந்த விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது என்ன கழுத்தை நெரிச்சா கொண்டுடுவாரு. விட்டுருவனா? அவரை விடுங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லாமையா கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன்? அப்பாட, எங்க நான் காதலிச்சது வேஸ்ட் ஆயிருமோ நினைச்சு பயந்துட்டேன். அட பாவி, நீ எல்லாம் கூட பிறந்த தம்பியா? ஆமா, தாலிக்கு சொல்லியாச்சா? சொல்லாம இருப்பனா? அதை 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். அப்ப அவ கழுத்துல கிடக்குற என் தாலியை என்ன பண்ண போறா? 3 பவுனாச்சே. உங்களுக்கு சேலை எடுக்கலையேன்னு தான் வருத்தமா இருக்கு. எனக்கு எதுக்கு சேலை? கட்டின புடவையோட நான் வந்துடுறேன். அது நான் வாங்கி கொடுத்த சேலையாச்சே, எப்படி போவா? அது சரி, நான் கட்டின தாலியோடய போகும்போது நான் வாங்கி கொடுத்த சேலையோட போக கூடாதா? இருங்க. கரெக்ட். கவனத்துல வச்சுக்கோங்க. வர ஞாயிற்றுக்கிழமை காலையில முகூர்த்தம். சனிக்கிழமை ராத்திரி அண்ணன் சாராய கடையில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாம ஊரை விட்டே போயிடுறோம். சீக்கிரம் வந்துருங்க, நான் ரெடியா இருப்பேன். ஐயோ, உங்களதெல்லாம் உங்க தம்பிக்கு கரெக்டா இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னா அப்ப அர்த்தம் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சு போச்சு. என் சம்சாரம் என் தம்பிக்கு கரெக்டா இருந்திருக்கா. போறேன். இப்ப இதுக்குள்ள போக கூடாது. இப்பவே 31 போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள சாராய கடைக்கு போய் 300 அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள நுழைகிறேன். வர்றேன். ஐயோ முதலாளி, பார்ட்னர் வீராசாமி வீட்டுல ஒரு பார்சல் இருக்கு, வண்டி எடுத்து போய் கொண்டு வா. முதலாளி. என்னடா வழக்கம் போல இன்கிரிமெண்டா? பெரிய முதலாளி நியாயமா நடந்துக்கணும். சின்ன முதலாளி சம்சாரத்தை நினைச்சா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. தப்பு செஞ்சது நம்ம வீட்டு புள்ள, தண்டனை அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாமா? இது நியாயமா? ஏய், உனக்கு சம்பளம் கொடுக்கறது டிரைவர் வேலைக்கு, அட்வைசர் வேலைக்கு இல்ல. அதிக பிரசங்கித்தனமா பேசாம வேலையை கவனி. கசாப்பு கடைக்காரன்ட்ட போய் அகிம்சை பத்தி பேசுறேன் பாரு. என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நல்ல வேலை இன்னைக்கு செருப்பு போட்டு வரல, நாளைக்கு அடிச்சுக்கலாம். முதலாளியா முதலாளி. நல்ல போதை வரணும், வாந்தி வரக்கூடாது. 300ல ஆரம்பிக்கிறேன். எந்த நம்பர்ல போய் முடியுதோ என்னது இவன் சின்ன தலையா? யோ, என்னய்யா இவன் எப்படி படுத்திருக்கா? அதை ஏன் கேக்குறீங்க? நேத்திக்கு தண்ணி அடிச்சிட்டு படுத்தவர் இன்னும் ஏந்திரிக்கவே இல்ல. நேத்திக்கு படுத்தவனா? நானாச்சும் பரவாயில்ல. போன வாரம் எங்க சாராயத்தை ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்தவர் இன்னும் எந்திரிக்கவே இல்ல. பிசி என்னங்க நீங்களும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, வாசல்ல யாரோ சாராய தந்தையா குப்பர் அடிச்சு படுத்து கிடக்கான். அவன் சொல்லி கொடுத்தான். அவன் ஊரையே கெடுத்துருவான் போல இருக்கே. கோடீஸ்வரன் சார், நீங்கெல்லாம் இங்க வரலாமா? நீங்க காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி குவத்துல விழலாமா? 200 மில்லி குடியா? என்ன மனசுல கவலைப்பா, அத மறக்கணும். கிடைச்சா ஸ்காட்ச் அடிப்போம், இல்ல காய்ச்சினது அடிப்போம். கொண்டாயா கிளாஸ. ஐயோ, ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டீங்க. உங்க கவலை என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். இதையெல்லாம் நீங்க குடிக்கவும் கூடாது, குடிக்கவும் விட மாட்டேன். இந்த கவலை எனக்கு பெரிய கவலை ஆடும் போல உங்க இருக்கு. கவலையை சொல்லுங்க. என்னப்பா வேற எனக்கு கவலை? எல்லாம் அந்த பொண்ணு லட்சுமியை பத்தின கவலை தான்ப்பா. பாவம் அந்த லட்சுமி. கையில பெர்மிட் இருந்தோம், குடிக்க முடியாத மாதிரி. கழுத்துல தாலி இருந்தோம், குடும்பம் நடத்த முடியாத பொண்ணு சார். எல்லாம் கரெக்டா சொல்ற. என்ன பிரயோஜனம்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு ஆம்பளை இல்லையே. ஏன் நான் இல்ல? மூக்குக்கு கீழே இருக்குது மீசை தானே. இது என்ன பாத்ரூம் பிரஷ்ஷா? அப்ப நீ தட்டி கேட்க போறியா? நிச்சயமா. நிச்சயமா. அப்பா, நான் வந்த வேலை ஓகே. என்ன தனியா அது புலம்புறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ கண்டுக்காத. சுய புலம்பல் விட்டு நீ வேணாம்ப்பா. நான் சொன்னால் நீ கேட்க மாட்டே தெரியுது. இருந்தாலும் நீ போக வேணாம்ப்பா. அந்த ரமேஷ் உன்னை பொறுக்கிம்பாப்பா. யாரு பொறுக்கி? கட்டின பொண்டாட்டிய தள்ளி வச்சவன் பொறுக்கியா? அத தட்டி கேட்க வந்த இந்த தர்ம தேவன் பொறுக்கியா? அடாடாடாடா, என்னமா பேசுற நீ? நீ இங்கேயே இப்படி பேசுறியே, அங்க போய் எப்படி பேசுவ நீ? சரி, நான் சொல்லியா நீ கேட்க போற? நீ போகத்தான் போற. ஐயோ வேண்டாம் முனுசாமி, வேண்டாம் முனுசாமி. எங்க அண்ணன் பிரபாகரன் உன்னை புரட்டி எடுத்துருவான். புரட்டி எடுக்கிறதுக்கு நான் என்ன சிலோன் புரட்டாவா? அவனை கொத்து புரட்டா வைக்கிறேன். அப்ப நீ கேட்கதான் போறாங்க போய். இப்பவே போறேன். என்ன ஆவேசமா கிளம்பினா சப்பக்கான்னு உட்கார்ந்துட்டேன். ரொம்ப தூக்குது, கொஞ்சம் தூக்கி விடுங்க. ஐயோ, இங்கேயே இப்படியா? அங்க எப்படி? பின்னீரன் பின்னே. நீ இப்படி எல்லாம் போனா சரியா வராது முனுசாமி. நீ அங்க எப்படி போய் என்ன கேட்கணுங்கிறத நான் அழகா சொல்லி தரேன். கைத கசமாலம் பேமானி. முனுசாமி, என்னாச்சு உனக்கு? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா நீ கைத. வீட்டுக்காரன்னு சொன்னப்பா, நான் வீட்டு வாடகை கொடுக்க மறந்துட்டேன். எத்தனை நாளா? இப்பதான் 15 வருஷமா. இது தப்பா? அவன் 25 வருஷமா கொடுக்காம இருக்கான். நான் இல்லாத நேரம் என் வீட்டுக்காரிக்கிட்ட என் வீட்டுக்காரன் போய் வேஷ்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு கிட்ட போய் பேசியிருக்கான்.
நான் விடுவேனா? வீட்டுக்காரனை குப்பரை போட்டு மிதியோ மிதின்னு மிதிச்சுட்டேன். தப்பு உன் மேலதானே. அத நீ சொல்றியா? பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா புருஷன் பதற வேணாமா? தாலி கட்டியாச்சேன்னு நமக்கென்னான்னு இருக்கிறதுக்கு நான் என்ன கசமாலமா? கையில என் வீட்டுக்காரன் சொன்னப்பா. சம்சாரத்து பேச்ச கேட்காம வப்பாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுறானப்பா. என்ன எச்சியே வரல? எல்லா எச்சியும் சாராய கடையிலே துப்பிட்டனா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். வீட்டுக்காரனை திட்டுறேன். வீட்டுக்காரன் நல்லவன் தான். வப்பாட்டி அவனை கெடுக்கிறாளப்பா. லட்சுமி அவ கண்ணுக்கு தெரியலையே. லட்சுமிகரமா இருப்பா அவ பொண்டாட்டி. அவ பேச்ச கேட்காம வப்பாட்டி குரங்குக்கு டிபி வந்த மாதிரி ஒரு முகம். அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா? என்ன சொல்ற? வீட்டுக்காரனை திட்டுறேன். இப்ப எச்சி வருது. ஊறி இருக்கும். சோமாரி, பேமானி, ஜமுக்காலம், கசமாலம். முதலாளி எச்சி துப்புனே உங்க மேல பட்டுச்சா? இல்லையே. படுற அளவுக்கு துப்பு. நம்ம வீட்டு தோட்டத்துக்குள்ள கழுதை எல்லாம் நுழைஞ்சிருச்சு. அதை திட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் நீங்க வந்துட்டீங்க. தண்ணி அடிச்சு லூட்டி அடிக்கிறியா? லூட்டியா? பணக்காரங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேரு பார்ட்டி, ஏழைங்க தண்ணி அடிச்சா அதுக்கு பேரு லூட்டியா? தத்துவம் பேசுறீங்களா? தண்ணி போட்டா அதெல்லாம் வருங்க. தத்துவம் பேசுற அளவுக்கு எவன் தண்ணி வாங்கி கொடுத்தானோ அவங்கிட்ட போ. முதலாளி உனக்கு வேலை கிடையாது. முதலாளி வெளியே போடாங்கிறேன். முதலாளி ஐயோ எப்படா நீங்க என்ன போடாங்கிறீங்களா? போட்ட போடாங் போட்டாங் ஹெட்டா விஷயம் ஏத்துக்கிட்டேன். இவன் என்ன பிரான்ச்? ஐயோ ஐயோ வேலை போயிருச்சே, வேலை போயிருச்சே. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல டிரைவர் வேலை இருந்தா சொல்லுங்களேன். நீ என்ன பண்ணுவ? நீ பொம்மையாச்சு.